ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாட்டுக்கு போவோம். ஆமாப்பா, அந்த புறமாக இருங்க. வார்த்தை சொல்லிட்டு அட உன் தாயிரத்தின் சில வார்த்தையை கூறிவிட்டோ நாட்டுக்கு செல்லலாம். அம்மா, அம்மா, எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. இத்தனை நாளாக நம்ம ரெண்டு பேரும் இணைப்பிரியாத இருந்தோம். இப்ப எனக்கு காலாகாலத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மண்ணுக்கு போகணும். இந்த மன்னவர் வீடு மட்டும்தான் சொந்த மாமா. அதனால நான் என்ன செய்வது? நானும் கல்யாணம் செஞ்சுட்டேன். அதனால நான் எங்க நாட்டுக்கு போறேமா. நீங்க பார்த்து பதினமாக இருங்க. இது நாள் வரையிலும் உன்னை விட்டு நான் பிரிந்ததில்லை. சரி, என்னை விட்டு நீ பிரிந்ததில்லை. இப்பொழுதோ உனக்கு நீயோ தக்க 16 வயது பருவமங்கை ஆயிட்ட. ஆமா, இருந்தாலும் உன்னை விட்டு பிரிவதற்கு என் மனம் கிடையாது. இருந்தாலும் பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், எள்ளி நகைப்பார்கள், ஏளனம் பேசுவார்கள். ஒரு பொண்ணு பொம்பளை ஒரு பொண்ணு வளர்த்துறதுனாலதான் இப்படி காலாகாலத்துல கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சிருக்கிறா. ஆமா, அப்படி ஒரு ஆம்பளை இருந்து நல்லா வளர்த்திருந்தா அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்களே அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். போற வீட்டுல நீ நல்லபடியா இரு சாமி. அம்மா, பார்த்து பத்திரமா அழக வேண்டாம் சாமி. நான் எங்கேயும் போக மாட்டேன். என் ஞாபகமாக நீங்க இருந்தா நீங்க என் அரண்மனைக்கு வந்து பாருங்க, நான் அங்கதாமா இருப்பேன். மகளே, 1000 தான் இருந்தாலும் மக வீட்டுக்கு போய் நான் ஒரு வாய் சாப்பிட முடியுமா? எப்படிமா நான் அங்க வந்து நான் எப்படிமா இருப்பேன்? 1000 தான் இருந்தாலும் அம்மாவுக்கு இருக்கிறேன்னு சொல்லி அம்மாவை நீ மறந்துடாத கண்ணே. அம்மா, மகளே, அழுது புலம்ப வேண்டாம். நீங்களே அப்பா இல்லாத ரொம்ப கவலையோட இருக்கிறீங்க. நானுதான் இத்தனை நாளா உங்க கூடயே இருந்தேன். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் நாட்டுக்கு போனா என்னையும் 10 பேர் 10 விதமா பேச மாட்டாங்களா? ஆமாம்மா, அதனால நான் போய்தாமா ஆகணும். இங்க பார்த்து பதினமா இருங்க, அழுக வேண்டாமா. அம்மா, நீ அழுகவே மகளே, அழுது புலம்ப வேண்டாமா. பெத்த மகளுடைய கல்யாணத்தை கூட நான் ஓரமா நின்னு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் மாதிரி ஓரமா நிக்கிற பாவி ஆயிட்டே. பயப்பட வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம். எனக்கு ஒரு மகன் எப்படி இருக்கிறானோ அது போல இது மருமகள் கிடையாது, என்னுடைய மகள். நாங்க எங்க இடத்துல வந்த எந்த குறையும் இல்லாமல் படிக்கு பெத்த பிள்ளை போல நாங்க காப்பாற்றுவோம். ஏதொன்றும் வருத்தப்பட வேண்டாம். அரண்மனையில் இருக்க இதோ எங்களுடைய நாட்டுக்கு போய் வருகிறோம். சம்பந்தி, என்னுடைய பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் உங்களுடைய பிள்ளை போல அவளை பத்திரமா. என்னுடைய மகள் அவ ஏதாவது ஒரு குழந்தைத்தனமா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நீங்க மன்னிச்சு அவளை எடுத்துக்கோங்க சாமி. ஆகட்டும் ஆகட்டும் அம்மா, சென்று வருகிறோம். ஏண்டி, எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன் வாமேத்த பக்கத்துல வாடா. நானும் வரமாட்டேன்.
இங்க வா இங்க வா. என்ன என்ன எதுக்கு போற? அட இங்க வாடா ஆம்பளை. என்ன உனக்கு கடையை வச்சிருந்தா? ஆமா. ஐயோ எனக்கு கூப்பிடுற. இங்க வாடி. என்னதான் இருந்தாலும் நீ எங்க அரண்மனையில இருக்கிற மந்திரி அல்லவா? வீட்டுக்கு நினைப்பாராயா? சரி ஓரமா நில்லு. கண்ணம்மா நான் என் ஓரம் பண்ணிக்கிறதுக்கு அப்ப பக்கத்துல வந்தாலும் பேசுறேன். சொல்லு. கை பிடிச்சுக்கோங்க. கண்ணம்மா நானும் என்னுடைய தாயார்கிட்ட சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போனா ஒரு மன்னவர் வீட்டுக்கு போறதுதான் வரேன். அதனால நான் போன உடனே எதுல கை விடணும்? அங்க அம்மா அப்பா இல்லையா? அதனால உங்க வீட்டுலயே அங்க உப்பு ஜாலியமா சரி அங்க விட்டு அதில் விட்டா பணம் செல்வாங்க நல்லா பெருக்கட்டும். அப்படியா? சரி நான் போயிட்டு வரட்டா? அம்மா போயிட்டு வரமா. பாத்துக்கோங்க. நம்ம மந்திரி தான் உனக்கு துணை. அம்மா மந்திரி இல்லைன்னா நான் இல்லடி அம்மா. ஒரு குழந்தை முடி சீக்கிரம் தர கண்ணியே மருமகளே, நம்ம நாட்டுக்கு போவோம்ல. நாட்டு தேடி இதுதான் என்னுடைய நாடு. ஆமா என்னுடைய நாடு இல்ல, உன்னுடைய நாடு. நாடு. ஆமா கண்ணே மகனை திருமணம் செய்தாச்சு. சந்தோஷம். நாங்கள் போய் வரட்டும் அரண்மனைக்கு. அரண்மனைக்கு உள்ளே சென்று வருகிறோம். கண்ணே மகனை தேச விசாரணை செய்ய வேண்டும். தேச விசாரணைக்கு போய் வா. தேச விசாரணைக்கு போய் வரணும். சீக்கிரமாக தேச விசாரணைக்கு போய் வாப்பா. மக்கள் அனுமதித்த பிறகு சத்தீஸ்வரனை காணாமல் சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க. சத்தீஸ்வரனை காணாமல் எதிர்பார்த்திருப்பாங்க. சரி நீ சென்று வாப்பா. அப்பா நீங்கள் நினைத்தது போலவே திருமணத்தை செய்து என்னப்பா திருமணம் செய்தாச்சு. நமது தேச விசாரணை செய்ய வேண்டும். அதனால எனக்கு பதில் உனக்கு உனக்கும் நாட்டை முடிச்சுட்டணும். ஆமா அப்பா உன்னுடைய இஷ்ட போல திருமணம் முடிச்சாச்சு. உனக்கு முடிச்சு வெட்டி வைத்தாச்சு. இந்த நாடு சந்தர்கிரி பட்டணம் இதுவரைக்கும் என்னுடைய தலைமையில் இருந்தது. இன்றிலிருந்து இந்த நாட்டை நீதான் காப்பாற்ற வேண்டும். என் பேரை கெடுத்து விடாதப்பா. என்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டீங்கல்ல. ஆமா இதுக்கு மேல எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. உங்க பேரை நான் எடுக்கிறேன். ஆமா சரி எடுத்து கொடுங்க. ஆட்டியமட்டி பஸ் ஸ்டாண்ட் கண்ணே சத்தீஸ்வரங்கிற கண்ணே திருமணம் முடிச்சாச்சு, முடிச்சு விட்டியாச்சு. தேசவிசாரணைக்கு போய் வா. அப்பதான் நீங்க உல்லாசமா இருப்பீர்கள். எனக்கு இப்பதான் திருமணம் ஆகிறது. உண்மைதான். அதுக்குள்ளேயே போகணுமா? உண்மைதான். தேச விசாரணைக்கு போகணும். மக்கள் நம்மளை காணாமல் எதிர்பார்த்தார்கள். ஆமா தாங்கள் இந்த நாட்டை ஆண்டு வந்தீர்கள். மக்கள் குறையெல்லாம் கேட்பீர்கள். அதுபோல இன்று நான் இந்த நாட்டை முடிசூட்டி இருக்கிறேன். மக்கள் குறையெல்லாம் தீர்த்து விட்டு தேச விசாரணை செய்து வர வேண்டும். ஆகட்டும் சென்று போய் வருகிறேன். கண்ணே கற்பகம் ஆகட்டும் தம்பியே போய் வருகிறேன். தேவி கற்பகா இருந்தாலும் சரி நம்மளுக்கு திருமணம் ஆகிய உடனே தந்தையாராகப்பட்டவர் இந்த நாட்டை எனக்கு பட்டம் தரித்து முடிசூட்டி விட்டார்கள். இருந்தாலும் சரி நான் இப்பொழுது தேச விசாரணை செய்ய போக வேண்டும். அப்படியா? அதெல்லாம் நான் போய் வரட்டுமா? சுவாமி மன்னா நமக்கு இப்பதான் திருமணம் ஆகிவிட்டது. உடனடியாக தேச விசாரணைக்கு செல்வதாக இருந்தா எப்படி சுவாமி இருப்பது? நீ ஏதோ ஒன்று புலப்பட வேணாம். நான் போன உடனே சரி சீக்கிரம் நம்ம அரண்மனை வந்து சேர்ந்து. அப்படியா? நீ ஒன்று பயப்பட வேணாம் மன்னா. அரண்மனையிலே பார்த்து பதினமாக போய் வாருங்க. நீங்க வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். அப்படியா? சுவாமி மன்னா பாருங்க சுவாமி. ஆகட்டும் அரண்மனையிலே ஆகட்டும். இப்பொழுது ஒவ்வொரு நாளாக
விசாரணை செய்ய வேண்டும். சரிங்க. போகலாமா? ஒவ்வொரு நாடாக சென்று இப்போது தேச விசாரணை செய்ய வேண்டும். ஆமா, இப்ப எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்? தேச விசாரணை செய்யலாமா? செய்யுங்க. போலாம். பாப்பா என்ன கேட்கணும்? நீ வா, நான் சொல்றவா. என்னத்துக்கு? நான் என்ன பாட்டி இதுக்குள்ளேயே ஏதாவது முடிஞ்சு போயிடும். எனக்குலாம் தெம்பு இல்லை சார். நீ வா, என் கூட மட்டும் வா. நீ பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஆமா தாய்மார்களே, ஆமா தாய்மார்களே, இந்த சாந்தசீலன் ஆட்சி நன்றாக இருக்கிறதா? ஆட்சி பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆகட்டும், மிகவும் சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நான் சென்று வருகிறேன். இந்த நாட்டுல ஏதோ ஒரு குறை இல்லையா? ஆமா சார், ஒரு 4 ஓட்டு செல்லாத ஓட்டு. அதனாலே இப்பொழுது நம்ம ஐக்கியமார்களை கேட்போமா? ஆகட்டும், உள்ள போலாமா? போலாம். போட்டு நான் போயிட்டு வரமா வரலையான்னு தெரியல. அவன் நாய்க்கமான தாய் இந்த சாந்தசீலனாக இந்த நாட்டை இப்படி சுட்டி இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். என்னுடைய நாட்டு ஆட்சி பரவாயில்லையா? நல்லா மாத மும்மாரி கேள்றாத்தா. என்ன மாத மும்மாரி மழை பெய்யுதான்னு கேளு. அட்டை கொட்டாயில இருந்து பேஞ்சிருக்கோம். அவனுக்கு காட்டுல போட்டிருந்தா பேஞ்சிருக்கு. ஆமா, மாத மும்மாரி மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? தண்ணி மழை பெய்யுதா இல்ல பெய்யலையா? பெய்யல. எப்படி ஆட்சியில் எப்படி மழை பெய்யுது? உங்க ஆட்சியில எப்படி சொட்டு சொட்டா ஊத்துதா? நல்லா தான் பெய்யுது. ஆகலாலே உங்க கேட்கணுமா கேட்க கூடாது? யாருங்க அப்ப நாத்த பட்டை கட்டி வச்சு எனக்கா கட்டி வச்சாங்க? இல்ல, நான் சொல்ற மாதிரி கேட்டுவா. நீ என்னன்னு? நீ தான் மக்கள் கூடவே இருக்கிறவன். நீ அந்த மக்கள் கூட என்னன்னு உனக்கு தெரியும். ஏறி சாவடிக்கலான்னு முடிவு பண்ணி விட்டேன். ஆகலாலே இப்பொழுது இந்த நாட்டுல மாசமா இருக்கிற பெண்களெல்லாம் எடுத்துக்கோ. கர்ப்பிணி பெண்கள் யார் யாரு கணக்கு எடுத்துருவாங்க? அங்க போய் ஆயா கேட்டுட்டு இருக்கிற நல்ல வேற எனக்கு எப்படி தெரியும்? நல்ல கர்ப்பிணி பெண்கள் யார் யாருன்னு கேட்டுவாங்க. எத்தனை பேர்? ஒரு 128 பேர் இருக்கிறாங்க. 25 பேர் இருக்கிறாங்க. சரி, 25 கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் மாதம் என்ன சாப்பிடுறாங்க? என்ன சாப்பிடுறாங்க? எங்க நாட்டு கட்டளைப்படி மாசமாகறப்ப மெயினா என்ன சாப்பிடணும்? அண்ணாச்சி பழம் அப்பாளி கைத்துங்க. ராணியே சங்கிரி பைத்தியக்காரன் பேசுறிய? அதை தின்னா எப்படா கருவு கலந்து போயிரு? என்ன புண்ணியம்? சரி, நல்லா கர்ப்பிணி பெண்களுக்கு எது குறையில இல்லையா? சரி, பைப்ல எல்லாம் தண்ணி வருதான்னு கேட்டோம். பைப்ல தண்ணி வருதான்னு கேட்டோம். பைப்ல தண்ணி வருதான்னு கேட்டோம். பைப்ல தண்ணி வருதான்னு கேட்டோம். கட்டி விட்டாங்க. இப்ப கேட்டோம் மகராசி நேரத்தாங்க ஓட சொன்னாங்க. பைப்படா போ. நாட்டு மண்ண நான் இருக்கிறேன். நீ ரொம்ப நான் இருக்குதுல்ல. பைப்படாது போ. என்னன்னு கேட்கணும்? பைப்ல தண்ணி வருதா? குழாயில தண்ணி வருது. குழாயில தண்ணி வருதான்னு கேட்டோம். அழுவாத கழுவாத. சண்டைக்கு வேற பக்கம் வேற பக்கம் எந்த ஆயம் குழாயில தண்ணி தண்ணிங்க பைப்பு ஈஸி பைப்பு. அடிக்குழாயில தண்ணி வருதா அப்படின்னு கேட்கறேன். கேட்டையா? தண்ணி வருதா? தண்ணி வருதா? ஊத்து தண்ணி பிடிச்சிட்டு போகுதான். சரி, எல்லா நாளையும் ஜாஸ்தி சார் செய்யாது. முக்காட்சி பைப் போட்டு கொடுத்தா இன்னும் ஜோரியுமா? அப்படிங்கிற பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் போகட்டும். எல்லாம் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, 10 நாள் போகட்டும். யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லையே? யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லையே? சரி, இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது. என்ன போகலாமா? எங்க? இன்னும் ஒரே ஒரு நாடு. என்ன? தாசி வீதி. ஏங்க அங்க போக கூடாதுங்க. ஏப்பா? அங்க வேசிங்க தாசிங்க வாழ்ற இடம். ஏப்பா, என்னதான் இருந்தாலும் வேசிங்க தாசிங்கன்னு இருந்தாலும் அதுங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஏங்க அப்படி தந்தையாரு அந்த வீதிக்கு போக மாட்டாரு. ஓஹோ,
நான் ஓடியாங்கிற எனக்கு தெரியுங்க. அப்பா எப்படின்னா எங்க அப்பா தான் இந்த வீதிக்குள்ள போக மாட்டாருன்னா நானும் போவாத இருந்தா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குறை இருந்தா நம்ம குறைய தீர்த்து வைக்கிறோம் இல்ல. அவங்களும் நம்மளுடைய நாட்டின் ஆட்சி ஆட்சி எப்படி ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்கணும் இல்லையா? வாங்க போலாம். போலவா